திருவண்ணாமலை சேர்ந்து இங்கே நான் யார் அப்படின்ற ஒரு கேள்வியை வர பக்தர்கள் மத்தியில் எல்லாருடைய ஒவ்வொருத்தர் மனதிலையும் எழுப்புறாரு. அதை அவங்கவுங்க யோசித்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கப்புறம் அவர் விருப்பாட்ச குகையில் தான் அவர் நிறைய நேரம் இருந்திருக்காரு. அப்போ காவியகண்டர் அப்படின்ற ஒருத்தர் வராரு. இந்த காவியகண்டர் யார் அப்படின்னா கணபதி சாஸ்திரிகள். இந்த கணபதி சாஸ்திரிகள் வடமொழி சமஸ்கிருதத்தில் ரொம்ப திறமை வாய்ந்தவர், கவிஞர். நிறைய வேதங்கள்லாம் ஆராய்ச்சி கூட பண்ணியிருக்காராம். அப்படி இருந்த காவியகண்டர் கணபதி சாஸ்திரிகள் நிறைய கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு திருவண்ணாமலைக்கும் வராராம். திருவண்ணாமலையில் கிரிவலம் பாத்தில் இருக்கிற நிருதி லிங்கத்துக்கிட்ட தியானம் பண்ணிட்டு இருக்கிறாராம் ஒரு நாள். அப்போது தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஒலி கேட்குதான். என்ன அசரீரி ஒலி கேட்குதான். என்னன்னா பகவான் அழைக்கிறார் அப்படின்னு. அப்போ இவர் யோசிக்கிறாராம், பகவான் அப்படின்றவங்க யாராக இருப்பாங்க. அப்போ இவருக்கு ரமணரை ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த அமைதியாக ஒரே இடத்துல இருந்து இரும்பு துகள்களை தன்பால் ஈர்க்குதோ அதே மாதிரி நிறைய பேர் ரமண மகரிஷியை தேடி வர ஆரம்பிச்சிட்டு இருந்த காலகட்டம் அது. அப்போ இவருக்கும் அவரை பற்றி தெரிஞ்சிருக்கு. இவர் அவரை தேடி போகிறாரு. அவர் விருப்பாட்ச குகையில் இருக்கிறாரு. அவர்கிட்ட போனோடனே இவர் உண்மையான ஞானானந்தம் அடைய என்ன வழின்றதை தேடிதான் அவர் வந்திருக்காரு இல்லையா. அப்போ இவர் ரமணரை பார்த்து, எல்லா கோயிலுக்கும் நான் போயிட்டேன், அலைஞ்சிட்டேன், தெரிஞ்சிட்டேன், ஆனால் என்னுடைய மனம் ஒரு அமைதியை மட்டும் அடையலை அப்படின்ற மாதிரி, பக்தியில் அமைதியை அடையலை அப்படின்றத சொல்லியிருக்கார். அப்போ இவர் ரமண மகரிஷி என்ன பண்ணியிருக்காரு, இவரை பார்த்து சிரிச்சாராம். வேறு எதுவுமே பேசலையாம். அமைதியாக பார்த்து சிரிச்சுட்டே இருந்தாராம். கொஞ்சம் சிரிச்சுட்டு அவரை உத்து பார்க்குறாராம். அவர் பார்க்க 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 இவருக்கு ஏதோ ஒரு அறிவில் ஒரு விஷயம் புலப்படுதான். எப்படி தன்னை சுற்றி நீரோட்டமான மழையிலையோ நீரோட்டமான இடத்துல இருந்தாலுமே எப்படி ஒரு சின்ன அனல் நம்ம மேலே படும்போது நம்மளால் அதை உணர முடியுமோ அந்த மாதிரி ரமண மகரிஷியோடைய பார்வை இவருக்கு ஒரு கதகதப்பு இருக்கான். இவருடைய ஞான பசிக்கு ஒரு தெளிவு கிடைக்கிற மாதிரி இருந்துதான். அப்போ இவருக்கு புரிஞ்சிருச்சான், நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்துட்டோம் அப்படின்னு.